அஸ்ஸலாமு அலைக்கும். அயோத்தியில என்னமோ கட்டுறதுக்கு 2 லோடு கல்லு கொண்டு போயிருக்காங்களாம். நம்ம அசால்ட்டா உட்காந்து பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல வந்துட்டு சிலையை கொண்டு வந்து 2 பீப் பசங்க கொண்டு வந்து உள்ள வச்சாங்க. இந்த பீப் பசங்க வைக்கும் போதே நம்ம ஆள் என்ன செய்யணும், தூக்கி தூர போட்டுட்டு அந்த அன்னைக்கு பினாயில ஊத்தி கழுவிட்டு ஒழுங்கா தொழுகை நடத்தினா வச்சுக்கோங்களேன், இந்த பஞ்சாயத்து வந்திருக்காது. நம்மளால என்ன பண்ணாங்க தெரியுமா, இவங்க அந்த பீப் பசங்க கொண்டு வந்து, பீப்னா அந்த பீப் சங்க இருக்குல்ல, அந்த வேட சொல்றேன், நம்ம பேச முடியாது, அதனால நான் சொல்றேன். நான் அந்த பீப் பசங்க வந்து 2 சிலையை கொண்டு வந்து, ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஆளு முதல் நேரம் என்ன செஞ்சிருக்காரு, காலைல பள்ளியாசில தொலை வாங்க சொல்றதுக்கு உள்ள பண்ணவர் சிலையை பார்த்துன்னு பதறி அடிச்சு நம்ம ஆளு பள்ளியாசில பூட்டிட்டு நேரா என்ன செஞ்சிருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய், இந்த மாதிரி சார் உள்ள வந்து சிலையை வச்சிருக்காங்க சார், வந்து பாருங்க சார், தூக்கி போடுங்க சார். அவன் என்ன செய்வான், அவன் கூட சேர்ந்தவன் தானே, பூட்டி சீல் வச்சுட்டான். நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம், கேஸ் போடுங்க பாத்துக்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வலுவடையுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி இவங்க போய் தொழுகிட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் நடந்துதான் இருக்கு. இவங்க என்னைக்கு உள்ள கொண்டு வந்து இந்த பீப் பசங்க சிலையை வச்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து அசால்ட்ட விட்டோமா, முடிஞ்சா விடுங்க. அதுக்கப்புறம் இந்த 80, 81, 85 இந்த சரௌண்டிங் அந்த ஏரியா அந்த டைமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கலை வச்சுக்கிட்டு இந்த RSS இந்த விஸ்வந்து பசித்து இந்த சிவசானா அந்த லொட்டு லொசுக்கு வெங்காயம் கத்திரிக்காய் இவங்க என்ன செய்வீங்கன்னா ரோட்ல செங்கலை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்ப சின்ன பிள்ளை என்னடா நம்ம விசாரிக்கும் போது நம்ம சொல்லுவாங்கல்ல, பெரியவங்களை பேசுவாங்கல்ல, என்னன்னா பள்ளிவாசல் இடிச்சுட்டு கோயில் கட்ட போறாங்கன்னா அப்படின்னு. அப்ப நமக்குள்ள பள்ளிவாசல் இடிச்சுட்டு எப்படி கோயில் கட்ட முடியும், அப்படி இந்தியா நாட்டுல நம்ம விட செய்வாங்க ஒப்பாங்க செய்வாங்க மட்டும் நம்ம சின்ன பிள்ளை தானே, நமக்கு என்ன தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த RSS காரங்கன்னா யாரும் நமக்கு தெரியும். ரோட்ல வச்சுக்கிட்டு செங்கக்கல்ல வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்ப நம்ம நினைச்சோம், பள்ளிவாசல் இடிச்சுட்டு கோயில் கட்ட முடியுமா அப்படின்னு அசால்ட்ட விட்டோமா, அது முடிஞ்சா. அதுக்கப்புறம் இவங்க என்ன திட்டம் போட்டு இடிச்சிட்டாங்களா பள்ளிவாசல. இப்போ கல்ல கொண்டு போயிருக்காங்களா கோயில் கட்டுறதுக்கு. அதுவும் நம்ம 31% ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு நம்ம பாரத பிரதமர், உலகம் சுற்று வாலிபன் நரேந்திர மோடி ஐயா, விளங்காத பீப்பு. அவர் வந்து சிக்னல் கொடுத்தாராம், எதுக்கு, என்னமோ கட்டுறதுக்கு. பள்ளிவாசல் அல்லாம பாபர் மசூதி இருந்த இடத்துல எந்த ஒரு கட்டிடம் கட்டினாலும் அது வந்து ஒவ்வொரு இஸ்லாமின்னு பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான். எப்படி வந்து மற்ற மக்கள் சாராயத்துக்கு ஆசைப்படுறாங்களோ, பொம்பளைகளுக்கு ஆசைப்படுறாங்களோ, மாடமாளிக்கு ஆசைப்படுறாங்களோ, அந்த மாதிரி மரணத்துக்காக ஆசைப்படுறவன் தான் ஒவ்வொரு இஸ்லாமியன். ஒவ்வொருடைய இஸ்லாமியனுடைய ரத்தத்தையும் துடிப்பிலும் அதுதான் இருக்கும். மரணத்துக்காக ஆசைப்படுவாங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில சாவுறதுக்கு மரணிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரு பள்ளிவாசல கட்ட போற இடத்துல வேற எந்த கருதியும் கட்டும் போது நம்ம பாத்துட்டு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம உயிரோட இந்த ஜெனரேஷன் நம்ம இருக்கிறது உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். புரியுதா? அதனால இதையும் வந்து நம்ம அசால்ட் எடுத்துக்கிட்டு இதையும் கோர்ட் மூலியம் வைப்போம், ஜனநாயக மூலியம் பார்த்துட்டு உட்காந்து இருந்தோம்னா இன்னும் எத்தனை வருஷம் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியும். வேற ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது. அவன் அங்க பள்ளிவாசல் அல்லாம, அதாவது சமூக ஆர்வலர்கள், இந்த பத்திரிகையாளர்கள், நம்ம இந்த பழைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அயோத்தியில 26 கோயில் இருக்காங்க. ராமர் கோயில் 26 கூட 2 கூட கட்டிக்கோ, 27, 28 10 கூட கட்டிக்கோ, யார் வேண்டாங்கிறா? கோயில் கட்டுறதுக்கு நம்ம எதிர்ப்பே கிடையாது, இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்ப்பே கிடையாது. அயோத்தியில ராமர்கள் கட்டுறதுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பா இல்ல, எத்தனையும் கட்டிட்டு போ. ஆனா பள்ளிவாசல் இருந்த இடத்துல நீ கட்டுவோம்னா அது பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உயிர் தான் தேவைப்படுது செங்கலாக. அப்படின்னா எத்தனை செங்கலாகவும் எங்களோட உயிர்கள் போறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம்.